بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே இஸ்லாமிய சமுதாயம் இழந்து போயிருக்கும் இறைவனது அருள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்திலே நான் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களிடம் இப்பொழுது காணப்படுகின்ற எந்த அருளாக இருந்தாலும் அது அல்லாஹுவிடமிருந்து ஏற்பட்டதுதான். உங்களிடத்திலே இப்பொழுது நீங்கள் எந்த நிஅமத்தை அனுபவித்து வந்தாலும் எல்லாமே இறைவன் உங்களுக்கு கொடுத்தது தான், அப்படி என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹு தாலா நிஅமத் என்று சொல்லுகிற நேரத்தில் குர்ஆனிலே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு நான் எனது மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது நிஅமத்தையும் உங்களுக்கு நான் பூரணமாக தந்துவிட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனன், உங்களுக்கு நான் இஸ்லாத்தை தீனாக பொருந்தி கொண்டேன் அப்படி என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்போ அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது நிஅமத்தை நான் உங்களுக்கு தமாம் செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிஅமத் இஸ்லாம். இஸ்லாம் என்பதை அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு இறைவன் வழங்கிய நிஅமத்துக்களில் ஒன்றாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த விஷயம் நாங்கள் அதாவது வக்ஃபத்து தஅம்முல் என்று சொல்வார்கள், நின்று யோசிக்க வேண்டிய, கொஞ்சம் அவதானித்து யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். அதாவது இஸ்லாத்தை வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது நிஅமத்தை உங்களுக்கு நான் பூரணமாக தந்துவிட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். இது யூதர்கள் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்து சொல்கிறார், உங்களுக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டது, அந்த வசனம் எங்கள் மீது இறக்கப்பட்டிருந்தால் லத்தஹத்னா தாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாம் பெருநாளாக எடுத்திருப்போம். அந்த வசனம் எங்கள் மீது இறக்கப்பட்டிருந்தால், அலைனா மஅஷரல் யஹூத் இறக்கப்பட்டிருந்தால் லத்தஹத்னா தாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாம் பெருநாளாக எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த வசனத்தை அவர் சொல்லி காட்டுகிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த வசனம் தான் அப்படின்னு. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அது எப்பொழுது இறங்கியது, எந்த இடத்தில் இறங்கியது, எந்த நாளில் இறங்கியது என்பது எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலே ஜும்மா தினத்திலே நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வசனம் இறங்கியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இருந்தும் நாங்கள் அந்த நாளை என்ன செய்யலை, பெருநாளாக எடுக்கவில்லை என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்த்தினார்கள். ஆனால் அங்கே அந்த யூதன் இந்த ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறான் என்று சொன்னால் அவர்கள் என்ன அதை பற்றி புரிந்திருக்கிறார்கள், அதை பற்றி புரிந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, உணர்த்துகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இஸ்லாம் என்பது இந்த சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிஅமத், சுமையல்ல. இஸ்லாம் என்பது இந்த சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருள். அந்த அருளை நாம் சரிவர புரிந்து கொண்டோமா? இப்போ அல்லாஹு தாலா சொல்லுகிறான், உங்களுக்கு எந்த நலவு இந்த உலகத்திலே இருந்தாலும், எந்த நலவு எங்களிடத்தில் இருந்தாலும் அது எல்லாமே ஃபமினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்தது தான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் எண்ணினீர்கள் என்று சொன்னால், என்றது இல்லை, எண்ணினோம் என்று சொன்னால், இது 1, இது 2, இது 3, இது 4 என்று எண்ணினீங்க என்று சொன்னால் நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறார். உங்களால் அது ஒரு நாள் என்ன முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு நிஅமத்துக்களை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கிறான். அப்படி என்றால் டோட்டல் மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தாலா சொல்கிறான். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹு தாலா இதை
சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எதை எண்ணுவோம்? எதையெல்லாம் நியாமத்துன்னு நினைப்போமோ அதெல்லாம் எண்ணுவோம். ஆனால் சிலவைகள் எங்களுக்கு எமது வாழ்க்கையில் அன்றாடம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நியாமத் என்று நாம் உணர மாட்டோம். அது ஒரு நியாமத், அது ஒரு பெரிய செய்தி என்று உணர மாட்டோம். என்றைக்கு நம்ம பெரிய செய்தி என்று விளங்குறோமோ அப்பதான் அதுக்கு நியாமத் என்று சொல்லுவோம். பெரிய ஒரு செய்தி என்னே விளங்க மாட்டோம். அப்படிப்பட்ட பல நியாமத்துக்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். தெரிஞ்ச நியாமத்து ஒரு பகுதி, அதே நாம் எண்ண முடியாது. தெரியாமல் உணராமல் எங்களை சூழ எங்கள் வாழ்க்கையில், சமூகத்துடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 1000 கோடிக்கணக்கான நியாமத்துக்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அல்லாஹ் தஆலா சொல்றான், லீலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு அல்லாஹ் தஆலா பழக்கத்தை ஏற்படுத்தினான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பழக்கத்தை ஏற்படுத்தினான். எந்த பழக்கத்தை என்று சொன்னால், ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணம். அதாவது எப்படி அவர்கள் பிரயாணம் செஞ்சாங்க? குளிர்காலத்தில் எங்க போவாங்க, சூட்டு காலத்தில் எங்க போவாங்க. இந்த மாதிரி 2 காலத்தில், யமனுக்கு ஒரு பிரயாணம், சிரியாவுக்கு ஒரு பிரயாணம். இதில் அவர்கள் பழக்கப்பட்டிருந்தார்கள். யார் பழக்கப்படுத்தியதாக சொல்கிறான்? நாம் பழக்கப்படுத்தினேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அவர்களுடைய பிசினஸுக்காக, உழைப்புக்காக அந்த சமுதாயத்துக்கு அந்த வழியை நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன், அந்த வழியை நான் செய்து கொடுத்திருக்கிறேன் என்றான். இதை நம்ம அருளா நினைப்போமா? நாங்கள் அதை அருளா நினைக்க மாட்டோம். எங்களுக்கு இந்த ரூட்ல பிசினஸ் பண்ணலாமேன்னு அருளா நினைக்க மாட்டோம். அந்த பிசினஸ் பண்ணி வருமானம் வந்தா என்ன செய்வோம்? எனக்கு வருமானம் வந்தா அருளாக நினைப்போம். எனது ஊருக்கு இப்படி ஒரு ஹலாலான பிசினஸ் அமைந்திருக்கிறது என்பது அருளா நினைக்க மாட்டோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். எனவே இப்படி ஒரு நிஅமத்தை செஞ்சதற்காக ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்துடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கஅபாவுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும் சொல்லிட்டு, அதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ' வ ஆமனஹும் மின் ஹவுஃப். அவர்களுக்கு பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழ பாதுகாப்பான சூழலையும் அவர்களுக்கு அவனே கொடுத்தான். அதனால வணங்கட்டும் என்றான். ஒரு பிசினஸ் பண்ணணும் என்று சொன்னால் 2 விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும். அதன் மூலம் ஒன்று அன்றாட வாழ்க்கையில் உணவு, 2வது அந்த பிசினஸை பாதுகாப்பா செய்யக்கூடிய சூழல். 2ஐயும் கொடுத்த இறைவனை அவர்கள் வணங்கட்டும். இல்லைண்டா வெறும் பாலைவனம், வெறும் கட்டாந்தரை, விவசாயமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழலை நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். மாரிகால கோடைகால பிரயாணத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால உங்களுக்கு பாதுகாப்போடு பிசினஸ் நடக்குது, பாதுகாப்புடன் பிசினஸ் நடக்கிறது. உணவு உண்கிறீர்கள். நம்ம அதை அருளாக என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். கலவரம் இல்லாத ஒரு சூழலை நம்ம இருந்து கொண்டிருப்போம், கலவரம் இல்லாத சூழல்ல இருந்து கொண்டிருப்போம். அந்த சூழல் நேரத்தில் இந்த நிம்மதி இறைவன் தந்தது என்பதை உணர மாட்டோம். கலவரம் நடக்கிற நேரத்தில் இராணுவ பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கும், நிம்மதியே இருக்காது. பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் இருந்த நிம்மதி, இராணுவமே சூழ்ந்து நம்மளை பாதுகாக்கத்தான் இருக்கிறாங்கன்னாலும் என்ன செய்யாது, நிம்மதி இருக்காது. அப்படி எடுத்துட்டாண்ட அல்லாஹு தஆலா அது மிகப்பெரிய ஒரு நியாமத். எது? அம்ன், நிம்மதியான சூழல், பாதுகாப்பான சூழல். இது ஒரு பெரிய ஒரு நியாமத். ஆனால் நம்ம அதை நியாமத்தாக என்ன செய்யலை, நிறைய நினைக்கல. அதே போல உணவு விஷயம் நம்ம ஒரு நியாமத், பெரிய ஒரு நியாமத்தாக நினைக்கல. அன்றாடம் தேவையான ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு நியாமத்தாக நினைக்கல. இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பல நியாமத்துக்கள் நம்ம நியாமத்தாகவே நினைக்கல. நியாமத்தாக நினைச்சு நம்ம கணக்கெடுக்காம கவுண்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு பகுதி. நியாமத்தாகவே நினைக்காத ஒரு பட்டியல் என்ன செய்கின்றது, எமது வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, உதாரணமாக உடல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. ஆரோக்கியத்தை நியாமத்தாக நினைத்தது குறைவு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹ்ஹத்து வல் ஃபராக். 2 நிஅமத்துக்கள் மக்கள் அதில் எப்பொழுது கபன், அலட்சியமாக அதில் நஷ்டப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், 2வது ஓய்வு நேரம். ஆரோக்கியம், 2வது ஓய்வு நேரம். ஒன்றும் செய்யாத நேரத்தை ரசூலுல்லாஹ் நிஅமத் என்றாங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஓய்வு நேரம் கிடைப்பது நிஅமத் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் அதிகமான மனிதர்கள் என்ன செய்றாங்க, அதுல கவனமட்டே இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், நீங்கள் ஓய்வு நேரம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ இது கிடைச்சிட்டா, நீங்க ஒரு அதாவது ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு எதுவும் ஓய்வான வழி கிடைச்சிட்டேன்னு சொன்னால் ஃபன்சப் அப்படியே நில்லுங்கன்றா, வணங்குங்க இறைவனை, இறைவனை வணங்குங்கள், இபாதத்துக்களில் ஈடுபடுங்கள், மார்க்க விஷயங்களில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, நம்ம நிஅமத்தென்று நினைக்காத பட்டியல் நான் இப்போ சொல்லி நினைக்கிறேன். நிஅமத்தென்று நினைக்காத பட்டியல் நீங்கள் போட்டுட்டே போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு பகுதி வரும். ஒழுக்கமான ஒரு மனைவி ஒருவருக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிக்கிறார். ஒழுக்கமான மனைவி, அந்த பெண்மணிகிட்ட பொருளாதாரம் இல்லை, அந்த பெண்மணிக்கு அந்தஸ்து இல்லை, அந்த பெண்மணிக்கு அழகு இல்லை, அந்த பெண்மணியிடத்தில் அடக்கம் இல்லை உதாரணத்துக்கு, ஆனால் ஒழுக்கம் எதுவுமே இல்லை, ஆனால் ஒழுக்கம் இருக்குதுன்னு வைங்க. யாராவது இந்த ஒழுக்கத்தை நியமத்தை நினைச்சிருக்கிறோமா? எப்படி பணம் இல்லாட்டி என்னிடத்துல எதுவும் இல்லை என்று நினைக்கிறோமோ அது மாதிரி ஒரு மனைவிடத்தில் பொதுவாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அது இல்லாட்டி ஒழுக்கம் இருந்தாலும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒழுக்கம் என்பது பெரிய ஒரு நியமத்தாக குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்கிறது. பெரிய ஒரு நியமத்தாக குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்கிறது. இப்படி நம்ம நியமத்தென்று நினைக்காத ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னான், நியமத்தென்று நினைக்காத ஒரு பட்டியல் எடுத்துக்கின்னு சொன்னான். ஒரு சகோதரர் ஒரு உரையில விளங்கப்படுத்துறார். அந்த விளங்கப்படுத்துகின்ற பாணி அழகாக இருந்ததை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு மனிதர் இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார், உடல் திடகாத்திரமாக இருக்கிறார், நிறைய உழைக்கலாம், ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் செய்ய தெரியாது, வழி இல்லை. அவர்கிட்ட கேட்டால் எப்பயும் நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றார். அவருக்கு உணர்த்துவதற்காக அந்த அவர் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு கண் எவ்வளவுக்கு விற்கப்படுது இன்றைக்கு, ஒழுங்கா வித்தான்னு சொன்னா ஒரு கிட்னிக்குரிய பெருமதி என்ன, பிளட் இவ்வளவு லிட்டருக்கு எத்தனை பெருமதி, மில்லி லிட்டருக்கு, அப்படி என்று எல்லாம் முழுசா கணக்கு பார்த்து அவர் ஒரு கணக்குன்னு சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா உனட்ட வந்து ஒரு 50 கோடிக்கு மேல இப்ப இருக்குது. எத்தனை இருக்குது? மொத்தம் 50 கோடிக்கு மேல இருக்குது. இதை எப்ப நீ உணர்வாய் தெரியுமா? கண் இல்லாதவன் கண் தேர்றானே, அப்ப அந்த அமௌண்ட்டை போட்டுக்க. உன்னிடத்தில் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாதவன் கிட்னி தேர்றானே, அப்ப அந்த அமௌண்ட்டை போட்டுக்க. பிளட் இல்லாதவன் தேர்றானே, அப்ப அதை போட்டுக்க. பெரிய ஒரு ஆபரேஷன் வந்து அதற்காக வேண்டி கோடிக்கணக்கில் தேடி திரிறானே, அப்ப அதை போட்டுக்க. அப்படி என்றால் எவ்வளவு கோடி நியமத் எங்களிடத்துல இருக்குது. ஆனா நம்ம அதை ஒரு நாள் என்ன செய்யல, அது ஒரு நியமத்தாகவே நினைக்கல. அது ஒரு எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு ஒரு பாதிப்பு உடல் ரீதியாக வருகிற நேரத்தில் அதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது தேடுவோம். அப்ப ஏதாவது பணம் கிடைச்சா அல்லாஹு தஆலா எனக்கு நியமத் செஞ்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். அது அஸ்ல்ல இருந்ததே, அதை நியமத்தாக என்ன செய்யல, நம்ம நினைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அப்படி கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன், அவர்களுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா, ஒரு நாவை அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா, 2 உதடுகளை அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் அப்படி கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் நியமத் என்பது நம்ம இல்லாத மட்டுமே பார்த்து கொண்டிருப்போம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், மேல் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம். ஏன் இப்படி பார்க்க கூடாது தெரியுமா? அல்தாலிக அஹ்ரா அல்லா தஸ்தரி நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் இருக்கிறதுக்கு அது உதவும் என்றார் ரசூலுல்லாஹ். நீங்க கீழே உள்ளவர்களை பார்ப்பது உங்களுக்கு அதுக்கு உதவும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நியமத்துக்கள், நான் இப்ப இது ஒரு நியமத்துக்கு ஒரு முன்னுரையாக இந்த பதிவுகளை சொல்றேன். நியமத் என்பது உணரப்பட்ட நியமத் என்று ஒன்று இருக்குது, அதையே நம்ம எண்ணி முடிக்க முடியாது. நம்ம நியமத்தண்டே உணராத ஒரு பல கோடி நியமத்தில் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதை நம்ம நினைக்கவே இல்லை நியமத்தண்டு, அதை நாம் நியமத்தாகவே நினைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்கள், நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியில அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 பேரும் நபித்தோடர் வீட்டுக்கு போறாங்க. அந்த நபித்தோடர் வீட்டில் இல்லை, நம்ம படிச்ச சம்பவம் வீட்டில் இல்லை. அதுக்கு பின்னால் அவர் நபி அந்த விருந்தாளியாக ரசூலங்களும் 2 பேரும் வந்திருக்காண்டு கேள்விப்பட்ட உடனேயே ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வந்து வைக்கிறார், ஒரு கன்றுக்குட்டி அறுந்து கொண்டு வந்து வைக்கிறாரு, ஈத்தம்பழ கொலைகளை கொண்டு வந்து வைக்கிறாரு, சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், இந்த நியமத்தை பற்றியும் நாளை மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வறுமையிலிருந்து உண்கின்ற நேரத்திலும் இது எனக்கு ஒரு நியமத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு நியமத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களது ரிஸ்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற எல்லா வாக்குகளும் மேலே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா உலகமே ஒரு சமுதாயத்துக்கு உணவுக்காக என்ன திட்டமிட்டாலும் வேணுமென்றால் மிஞ்சி மிஞ்சி போனோம்னு சொன்னா யூசுப் பிரசாத்ர வரலாற்றில் வர மாதிரி ஒரு 7 வருஷம் 8 வருஷம் என்ன செய்யலாம், சேமிச்சு வைக்கலாம். சரி, இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலம் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று சேமித்து வைக்கலாம்னு வைங்க. 10 வருஷத்துக்கு பின்னால மழை பொழிஞ்சு ஆகணும்.
இல்லை என்றால் வறுமையில் மடிவார்கள் எல்லாம். மழை பொழிந்து ஆக வேண்டும். அதான் உங்களது ரிஸ்க் வானத்திலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். மழை என்றைக்காவது நியாமத்தை நினைச்சோமா? நினைக்கல. அப்படி என்று சொன்னால் எமக்கு சூழ வாழக்கூடிய 1000 விஷயங்களை நாம் நியாமத்தாகவே நினைக்கல. நம்ம வாழக்கூடிய எதை நம்ம நியாமத்தாக நினைக்கல. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பல கோடி நியாமத்துக்கள் எங்களை சூழ நாம் உணராமல் இருந்து கொண்டே இருக்கிறோம். இது முதல் அம்சம். இரண்டாவது சகோதரர்களே, இந்த நியாமத்துக்களை நாம் மனிதனுடைய அடிப்படையில் தெரிந்த நியாமத்துக்களையும் உணராமல் இருக்க வாய்ப்புண்டு, தெரியாத நியாமத்துக்களையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்புண்டு என்பதனால் இறைவன் ஒரு சுன்னா வைத்திருக்கிறார். என்ன சுன்னா தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையில் மைனஸை ஏற்படுத்துகின்ற ஒரு சுன்னா. மைனஸ், நெகட்டிவான நிகழ்வுகள் நடக்கும். அது மரணமாக இருந்தால் அவனுக்கு திருந்த வாய்ப்பு இல்லை. மரணம்தான் ஒரு மனிதன் பயப்படக்கூடிய உச்சகட்ட விஷயம். மரணமாக இருந்தால், உயிரிழப்பாக இருந்தால் அவனுக்கு திருந்துவதற்கான சந்தர்ப்பம் வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அதனால இறைவன் மரணத்தை கொடுக்காமல் இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், உலகத்தில் மனிதன் கடினமாக பயப்படக்கூடிய பல விஷயங்களை கொடுக்கிறான். நோய், வறுமை, இயலாமை, முதுமை, இப்படி பல விஷயங்களை இறைவன் என்ன செய்ய, நஷ்டங்கள், உறவுகளின் நெருங்கிய உறவுகளின் உயிரிழப்பு, இப்படி என்று பல விஷயங்களை மனிதன வாழ்க்கையில் ஆங்காங்கே ஏற்படுத்துகிறான். ஏன் ஏற்படுத்துகிறான்டா, இல்லாமல் போற நேரத்தில் மனிதனுக்கு என்ன செய்யும், அது விளங்கும். இல்லாமல் போகிற நேரத்தில் மனிதனுக்கு அந்த ஒரு உண்மையிலே அவன் அல்லாஹ்வை நம்பியவனாக இருந்தால், மறுமையை நம்பி வாழக்கூடியவனாக இருந்தால், வறுமை என்று வருகிற நேரத்தில் தனக்கு இருந்த காலங்களை அவன் நினைச்சு பார்ப்பான். இப்படியெல்லாம் நான் இருந்தேன். பொருளாதாரம் அள்ளி வருகிற நேரத்தில் தான் ஏற்கனவே வறுமையில் இருந்த காலங்களை அவன் என்ன செய்வான், நினைத்து பார்ப்பான். இது ஒரு நியாமத் என்று அவன் என்ன செய்வான், உணர்வான். அதே போன்று ஒரு மனிதனுக்கு நோய் வந்ததா, உலகத்தில் எவனுக்கும் இல்லை. நீங்க பல உரைகள், பல 1000 உரைகள் கேட்டு ஏற்படாத உணர்வு நோயில இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் ஏற்படும். ஒரு மனிதன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் நீங்க பல உருக்கமான உரைகளை கேட்டு உங்கள் உள்ளத்தில் ஏற்படாத உணர்வு எப்ப ஏற்படும், நோயுடைய நேரத்தில் ஏற்படும். நோயுடைய நேரத்தில் ஏற்படும். அந்த நோய் நேரத்தில் உள்ளத்தில் என்ன வரும், உலகத்தை நீங்க சரியா பார்ப்பீங்க, உலகத்தை சரியாக பார்ப்பீர்கள். சுபஹானல்லாஹ், 3 நாள் நீங்கள் நோயாளியாக இருந்து பாருங்கள், உலகமே உங்களை பார்க்க வரும். நீங்கள் 3 மாத நோயாளியாக இருந்து பாருங்கள், உறவுகளே பார்க்க வராது. உறவுகளும் என்ன செய்யாது, பார்க்க வராது. அவர்களும் உங்கள் மீது கடைபிடிக்கக்கூடிய அந்த தருணத்தை குறைப்பார்கள். எப்பொழுதுமே போக வேண்டி இருக்கிற வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதே என்று சொல்லி ஆரம்பத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். கொஞ்சம் லேட் ஆகிட்டோன்னு நினைச்சிடவானா. ஹாஸ்பிட்டலில் நீங்க பார்க்கலாம், ஒரு நோயாளி எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன, நம்மளை பார்க்க வாரவர் டைமுக்கு வாரது. நம்ம அதில் கூட என்ன செய்ய மாட்டோம், சரியாக கடைபிடிக்க மாட்டோம். சொந்தங்கள், உறவுகள் வரமாட்டான். அவருக்குரிய வேலை தான் அவருக்கு இருக்கும். கடைசி காலம் போக போக என்ன நடக்கும், காலையிலும் பகலிலும் இரவிலும் வரலமெண்டா ஒரு நேரம் தான் வருவார். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு கொண்டு ஆகிரும். அது பிறகு ஆள் போட்டு பார்க்க வைப்பாங்க. அந்த நேரத்தில் உலகம் விளங்கும். இதுதான் உலகம். உன்னில் தேவை இருக்கும் வரைக்கும், நீ இன்னொருவருக்கு தேவையாக இருக்கும் வரைக்கும், உனக்கு மற்றவர்களில் தேவை இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் என்ன செய்யும், இருக்கும். இல்லை என்று சொன்னால் நிலைமை என்ன செஞ்சிடும், தலகீழாக மாறும் என்பது உலகத்தில் பார்க்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோயாளி நோயில் இருக்கிற நேரத்தில் பொறுமையோடு அவர் இருப்பார் என்று சொன்னால், அவர் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் எப்படியெல்லாம் அவர் அமல் செய்தாரோ அத்தனை அமல்களுடைய கூலியும் அவருடைய நோயில் எழுதப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வித்திரு தொழுதோமா, 5 நேரம் தொழுதோமா, நோன்பு வைத்தோமா, சுன்னத்து நோன்பு வைத்தோமா, தர்மங்கள் செய்தோமா, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நோயாளியா இருக்கிறீங்க, எதுவும் செய்ய முடியல, எல்லாமே உங்களுக்கு எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நோயாளி நோயிலிருந்து வருகிற நேரத்தில் அவரது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்றைக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அது மாதிரி வெளியே வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம், அந்த நேரத்தில் சோதனையின் மூலம் அவன் பெரிய உணர்வுகளை பெறான், ஒரு பெரிய உணர்வுகளை அவன் பெறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பெண்மணி வந்தாங்களே, என்ன அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஸ்ரா, நான் இப்படி ஃபிட் விழுகிறேன் என்று சொன்னாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க விரும்பினா பொறுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. இன் ஷிஅத்தி சபர்தி வலக்கில் ஜன்னா, இதுல பொறுமையாக இருக்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பெண்மணி என்ன சொன்னா, அஸ்பிர், நான் பொறுமையாக இருக்கிறேன், வலக்கின்னி அத்தகஷஃப், ட்ரெஸ் விலகுது, அதுக்காக வேண்டி துவா கேளுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இரண்டாவது முஃமின்கள் மீது இறக்கப்பட்டு கருணையின் காரணமாக
அவன் உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காக சில மைனஸான நிகழ்வுகள் அல்லாஹ் கொடுக்கிறான். நோய் வருகிற நேரத்தில் நம்ம இப்படி உணர்றோம். இரண்டாவது என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நஷ்டம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த சோதனைகள் வருகிற நேரத்தில் ஒரு மனிதன் வறுமையில விழுறான்னு வைங்களேன், இந்த உலகத்தில் வறுமையில விழுந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை தண்டித்தான் அர்த்தமும் அல்ல, செல்வத்தை கூட தந்தான்னு சொன்னா உங்களை கவனிக்கிறான் அர்த்தமும் அல்ல. அல்லாஹ் தஆலா இரண்டு நிலையிலும் நீங்கள் முஃமினாக இருந்தால் நன்மையை நாடுகிறான். பணம் கிடைக்கிற நேரத்தில் நீங்க நன்றி செலுத்துகிறீர்களா, வறுமை வருகிற நேரத்தில் நீங்கள் இறைவனை சிந்திக்கிறீர்களா என்றுதான் இறைவனுடைய. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே, وَأَخَذْنَاهُمْ بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ لَعَلَّهُمْ يَضَّرَّعُونَ. அவர்களை நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு பிடித்தோம். யார? ஃபிர்அவுனையும் அவர்கள் சமுதாயத்தினரை கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு பிடித்தோம். எதற்காக பிடித்தோம் தெரியுமா? தண்டனை அல்ல. லஅல்லஹும் யضرعون, பணிந்து வருவார்கள் என்பதற்காக. பணியட்டும், எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்று உணரட்டும், எனது பலம் வெறும் பலகீனம் தான் என்று உணரட்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த நேரத்தில் நீங்க நியாமத்தை உணர்வீர்கள், அல்லாஹ்வுடைய நியாமத்தை உணர்வீர்கள். ஆரோக்கியம் என்றா என்ன, வசதி என்றா என்ன, அப்படி என்பதை உணர்வீர்கள் என்பதற்காக நம்ம பிடிக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களை, வியாபாரத்தை நம்ம நஷ்டம் அடைகிறோம். வத்திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, வத்திஜாரா தக்ஷவுன கசாதஹா. எந்த வியாபாரத்துடைய நஷ்டத்தை நீங்கள் பயப்படுகிறீர்களோ அப்படின்னு அல்லாஹ் தஆலா நஷ்டத்தை பயப்படுவதா மனிதனுடைய வியாபாரம். அல்லாஹ் தஆலா சொல்றா, அதிலே நாம் என்ன செய்வோம்? நக்ஸு மினல் அம்வால், நஷ்டத்தை கொடுப்போம், நஷ்டத்தை நாம் கொடுப்போம். திருந்தி வாரானான்னு பார்க்க, உணர்கிறோமா என்று பார்க்க. ஒரே சிச்சுவேஷன் ஆயிக்கும். சீசன் பிசினஸை எதிர்பார்த்திருப்பான், கொண்டு கொட்டி இருக்கும். அதே சீசனை எதிர்பார்த்து அடுத்த தடவைக்கு அங்கே போடுவான். எல்லாம் அதே சூழல் தான், அதே ஆட்சி தான் இருக்கும். நஷ்டத்தில் விழுவான். நஷ்டத்தில் என்ன செய்வான்? விழுவான். ரீசன் அவனுக்கு புரியாது, ரீசன் அவனுக்கு புரியாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, என்னைய உணரணும், நீ எல்லாமே இதென்று வாழக்கூடாது, நான் இருக்கிறேன் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சோதிக்கிறேன். உன்னோட எந்த கோபத்திலையும் அல்ல என்பது குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி. உணர்றம் இல்லை, ஒழுக்கமான வாழ்க்கையை அல்லாஹு தாலா தந்திருப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா நம்மளுக்கு தெரியாமலேயே மார்க்க உரைகளை கேட்க, குர்ஆனை ஓத, மார்க்கத்தை படிக்க எத்தனையோ பேருக்கு பெரும் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் ஈஸியாக்கி வச்சுக்கிறான். எங்களோட உள்ளங்களில் அல்லாஹு தாலா இலகாக்கி வச்சுக்கிறான். ஒரு நம்ம போய் கேட்கலாம். இலகுன்னு சொல்றது இலகுவாக கிடைப்பதை சொல்லலை, எங்களுக்கு வர்றதுல உள்ளத்துல பெரிய பாரம் இல்லை. ஒரு பயானுக்கு போய் இருப்போம், ஒரு செய்தியை படிப்போம், கொஞ்சம் குர்ஆனை ஓதுவோம், அல்லது ஒரு செய்தியை கேட்போம், இடத்துல எங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல பாரம் தரல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஞாபகம் செஞ்சுக்கிறான் அல்லாஹு தாலா. இருந்தும் நாங்கள் புறக்கணிப்போம் என்று சொன்னால், அப்படியான வாய்ப்பு அல்லாஹு தாலா தந்தும் நம்ம புறக்கணிப்போம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா நீங்க என்ன வாழ்க்கையை விரும்புறீங்கன்னு பார்ப்பான். அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, தீனோட வாழ்க்கை பிடிக்கல, ஒழுக்கமான வாழ்க்கை பிடிக்கல, உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது, எவ்வளவு ஜோலியாக வெளியே செய்யறாங்க இருக்கிறாங்க, நானும் அப்படி வாழ்ந்துட்டு தௌபா செஞ்சா என்னன்னு நீங்க நிறைய நினைக்கிறீங்களா? அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில ஒழுக்க கேட்டை சோதனை ஆக்கிடுவான். உங்களுக்கு ஒழுக்க கேட்ட சோதனை ஆக்கிடுவான். உங்களோட வாழ்க்கையுடைய சீரழிவை உங்களுக்கு சோதனை ஆக்கிடுவான். காரணம் என்ன? ஒழுக்க கேடு என்பது ஒழுக்க கேட்டில இருப்பவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி வழங்கும். ஏன்டா எல்லைகள் இல்லை, எதுவும் இல்லை, எப்படியும் வாழலாம் என்பவனுக்கு பெரிய ஒரு செய்தி மாதிரி வழங்கும். ஆனா நீங்கள் ஈமானோடு வாழ்கிற நேரத்தில் உங்களுக்கு அது பெரிய செய்தி அல்ல, பாரமாகத்தான் இருக்கும். சோதனை ஆக்கிப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால தீன் உங்களுக்கு பெரிய கஷ்டமா விளங்கும். குர்ஆனை ஓதல் பெரிய கஷ்டமாக விளங்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்ததை அடைவதற்கு ஒரு 10 வருஷம் போகலாம். நீங்க கேடு கட்டவராக நாம் மாறுவதற்கு டைம் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால தீன் பக்கம் திரும்புவதற்குதே பெரிய கஷ்டமாக விளங்கும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும் குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன, நிம்மதி என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன என்பதை நம்ம உணர்வோம். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே ஆன்மீகத்தை புறக்கணித்து எல்லை வரைக்கும் போய் நஷ்டப்பட்டுட்டு மார்க்கத்தை திரும்பி பார்க்கறாங்க. அப்படி திரும்பி பார்க்கிற நேரத்தில் ஹுதல்லில் முத்தகீன் என்ற வசனம் அவங்களுக்கு இனிமையாகவும் தங்கமாகவும் வழங்குது. இதுல சந்தேகம் கிடையாது. இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும்
என்ற ஒரு பெரிய ஒரு பாடகர் அந்த வசனத்தை பார்த்த நேரத்தில் அவருக்கு உலகமே தலைகீழாக விளங்கிச்சு. காரணம் என்ன? உலகத்தையே அவர் அனுபவிச்சுட்டாரு, இதுக்கு பிறகு எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் திரும்பி பார்க்கிறாரு, இதுதான் பெரிய ஒரு நியாமத். ஆனா நியாமத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஹராமை எட்டி பார்க்கிறோம். இந்த ஹராம் நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம், இந்த வட்டி நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம், இந்த ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறோம், அதுல உள்ள டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம இப்ப இருக்கிறதுடைய நியாமத்தை சைத்தான் மறைச்சிடுறான். இதனுடைய நிம்மதி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சு சைத்தான் எங்களுக்கு மறைத்து விடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அதை நியாமத்தென்று உணர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சில பொழுதுகள் உங்களை சோதனையில தள்ளி விடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் இன்னும் பல விஷயங்களை பாருங்க. முதுமை, ஒரு மனிதன் வாழ்க்கையில முதுமை அடைகிற நேரத்தில் நிறைய பேர் லைஃப்ல என்ன செஞ்சிடறாங்க? உணர்ந்துடுறாங்க. முதுமை அடைகிற நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிம்கள்ல குறிப்பாக முதுமை அடைந்த மக்களை பார்க்கலாம். டைமுக்கு பள்ளிக்கு வந்துடுவாங்க, குர்ஆனை ஓதுவாங்க, சுன்னத் தொழுகைலாம் தொழுவார்கள். ஆனால் அவர்களுக்கு கூலி உண்டு, சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர்கள் ஒன்றை உணர்ந்து உண்மையான முஃமின்களாக இருந்தால் நொந்து கொள்வார்கள். என்ன காரணம்? இன்றைக்கு நான் வணங்காமல் தொழாமல் இந்த இடத்திலே வேறு செய்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு வேறு செய்யறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. காரணம் என்ன? நீ விரும்பி பார்க்கின்ற காட்சி அல்ல டிவியில கூட உன்னை புள்ள பார்க்கிறது. நீ விரும்பி பார்க்கிற காட்சி அல்ல டிவியில கூட உன்னை பிள்ளை பார்ப்பது நீ விரும்பி பார்க்கிற காட்சி அல்ல. அது மாத்திரமல்ல, உன்னோட வந்து பேசுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. நீ சொத்தெல்லாம் எழுதி முடிச்சுட்டாய், உன்னோட பேசியிருக்கணும் எந்த அவசியம் அவங்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா, நீ அழைப்புக்கு பதில் சொல்றதுக்கு உன் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, எவ்வளவு மரியாதை கொடுத்திருந்தாலும் சரி. என்ன காரணம்? நீ இப்ப சுமை. ஒரு காலத்துல நீ தான் சுகம், ஆனால் இப்ப நீ சுமை. இந்த நேரத்தோட எது இன்பமா விளங்கும்? பள்ளிக்கு வந்து தொழுவது, குர்ஆனை ஓதுவது, அது மட்டும் இன்பமா விளங்கும். அல்லாஹ் எங்க இடத்துல எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? இது இந்த உலகத்துடைய சுகமெல்லாம் உன்னை சூழ இருந்ததே, அப்ப இன்பமாக இருந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த ஒரு இளைஞன், ஒரு மனிதன் ஹதீஸ் சொல்லல, ஒரு இளைஞன், அவனுக்கு இளம் வயதில் என்ன செய்திருக்கணும்? பாரமாக இருக்கும். இளம் வயதை பொறுத்த வரைக்கும் உலக சுகங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அவனுக்கு அதுதான் தேவை என்று இருக்கும். அந்த மாதிரி தேவை என்று இருக்கிற நேரத்தில், யா அல்லாஹ் எனக்கு நீதான் முதல் அப்படின்னு சுஜூத் செஞ்சானே, அப்படி என்று சொல்லி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டானே, இறைவனை தொழுதானே, தஹஜ்ஜத் வேளைகள் எழுந்தானே, தன் சொத்துக்களை சுகமாக அனுபவிக்க முடிந்தவர்கள் என்னமெல்லாம் அனுபவிக்கிற நேரத்தில் அதை தர்மம் செய்தானே, அவனுக்கு வந்த முதுமையுடைய நேரம் மிகப்பெரிய இன்பமான நேரமாக இருக்கும். அந்த முதுமையுடைய நேரம் உச்சகட்டமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு நாளும் கஷ்டத்தோடு செய்யக்கூடிய நல்ல வேலைகளையும் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழலில் செய்யப்படுகின்ற நல்ல வேலைகளையும் சமமாக்க மாட்டான். அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அதாவது யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவழித்தார்களோ, யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் தர்மம் செய்தார்களோ, போராடினார்களோ, அவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் போராடினார்களோ, செலவழித்தார்களோ, அவர்களும் சமமாக மாட்டார்கள், சமமாக மாட்டார்கள். வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, ஆனால் எல்லோருக்கும் இறைவன் நல்ல கூலியை வாக்களிக்கிறான், சமமாக மாட்டார்கள். ஏன்? இந்த முஹம்மத் வெற்றி பெறுவாரா இல்லையான்றதை விட்டு, அவர் உயிர் தப்புவாரா இல்லையா என்ற காலத்தில் சொத்துக்களை கொண்டு வந்து குவிச்சு உயிரை கொடுக்கிறதுக்கு போராடினவர்கள். முஹம்மத் மக்காவை கைப்பற்றி விட்டார், இப்ப முகமது ஆட்சியாளர், இனி ரோம் பாரசீகத்தோடு தான் யுத்தங்கள் என்ற காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று தர்மம் செய்தவர்கள் இவர்களுடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கும் சமமாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி ஃபஇன்ன அஹதகும் லவ் அன்ஃபக மித்ல உஹதின் ذهبا லம் யப்லுக் முத் அஹதிஹிம் வலா நஸீஃபா. நீங்கள் என் தோழர்களை ஏச வேண்டாம். உங்களில் ஒருவர் உஹது மலையளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் என் தோழர்களுடைய தர்மத்தின் அளவை கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னது யாருக்கு? எங்களுக்கு மட்டுமல்ல, மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார்களே அவர்களுக்கும் சேர்த்து. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரோடு சண்டை பிடித்து விடுகிறார், சர்ச்சைப்பட்டு விடுகிறார். காலித் இப்னு வலீத் ஏசி விடுகிறார்கள். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த செய்தியை சொன்னார்கள். அவ யாருக்கு சொல்றாங்க? காலித் இப்னு வலீதுக்கும் சேர்த்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அந்த போராட்டம், அந்த கஷ்டம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா. எத்தனையோ பேருடைய உள்ளங்கள் வழிதவர போகின்ற நேரத்தில் அந்த நபியை கஷ்டமான சூழ்நிலையில் ஃபாலோ பண்ணினார்களே, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வாக்களிக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த இந்த இளமை என்ற இந்த காலப்பகுதி,
எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும், எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு ஈடுபட முடியும் என்ற காலத்தில் நாம் ஒரு ஹராமை தவிர்த்தால், ஒரு கெட்ட உணர்வை தவிர்த்தால் அதில் ஒரு போராட்டம் இருக்கும், அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் தவிர்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் முதுமையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பெரிய கூலி அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மன்சிலாவில் உள்ளவர்கள், ஒரு தரத்திலே உள்ளவர்கள் இன்னொரு தரத்திலே உள்ளவர்களுக்கும் இடையில் எப்படி வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி இந்த உலகத்திலே இருந்து சுரையா என்ற நட்சத்திர கூட்டத்தை நீங்கள் ஒரு தூர பார்க்கிறீர்களோ அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அது நபிமார்களுடைய அந்தஸ்தா, நம்ம பார்க்கிறோமே சொர்க்கத்தில் அப்படி நபிமார்களுடைய அந்தஸ்தான்னு கேட்டார்கள். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு உண்மையாக வாழ்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்து என்று சொன்னார்கள். உண்மையாக வாழ்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்து. அப்படி என்றால் சொர்க்கத்தில் கூட எமக்கு முன்னால் அமல் செய்து கஷ்டப்பட்டு உழைத்து இளமை வயதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கூலி வெறும் முதுமையில் மட்டும் இறைவனை நினைத்தவர்களுக்கு கிடைக்காது. அவர்களுக்கு கூலி உண்டு, சமமாக மாட்டார்கள் என்பதை அந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் காலம் ஃபுல்லாக சுன்னத்து தொழுகிறார், அவர் இன்னொரு வழியின் மூலம் வேண்டுமென்றால் அந்த சுன்னத்து தொழுகை அடைந்து கொள்ளலாம், இன்னொரு வழியில் இன்னொரு அமலின் மூலம் அடைந்து கொள்ளலாம். ஆனால் இந்த சுன்னத்து தினமும் தொழுதாரே ஒருவர், அவருடைய அமலை விட்டு விட்டு தொழுதவர் ஒரு நாளும் அடைய முடியாது, ஒரு நாளும் அடைய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹு தாலா முதுமை எங்களுக்கு ஒரு சோதனையை தருகிறான். அட்லீஸ்ட் முதுமையை உணர்ந்தாவது இவர் மாற வேண்டும், முதுமையை உணர்ந்தாவது இவர் திருந்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை அல்லாஹு தாலா தருகிறான். அன்புள்ள சகோதரர்கள், இப்படி இரண்டாவது இறைவன் செய்யக்கூடிய விஷயம் அது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகளை பார்த்து கேட்கிறான், எத்தனை அத்தாட்சிகள் அவர்களை சூழ போய்கொண்டே இருக்கின்றன, வஹும் அன்ஹா முஅரிதூன், அவர்கள் அதை விட்டு புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறார்கள், காஃபில்களாக உணராதவர்களாகவே இருக்கிறார்கள். அப்படி என்றால் சோதனை நம்மளை சுற்றி போகும், கிராஸ் பண்ணி போகும், நம்ம அதை சோதனையாகவே நினைக்க மாட்டோம். எங்களுக்கு அல்லாஹ் ஃபீல் பண்ணத்தான் அதை தந்தான், திருந்தத்தான் தந்தான்னு நினைக்க மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இரண்டாவது விஷயம், இறைவன் நிஅமத்துக்களை என்ன செய்கிறான், உணர்த்துவதற்காக சோதனைகளை தருகிறான். நிஅமத் உனக்கு இருக்குது அப்படி என்பதை உணர்த்துவதற்காக சோதனைகளை தருகிறான். மூன்றாவது கட்டம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுத்து 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 அந்த நிஅமத்தை அவன் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் சோதனைகளை கொடுத்த பின்னால் யாருக்கு கொடுத்தான் அல்லாஹு தஆலா? மிகப்பெரிய மோசமானவனாக குர்ஆனில் சொல்லப்படும் ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அதை கொடுத்தான். உணரணும் அப்படி என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்றான், அவன் அச்சப்படலாம், அவனுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படலாம் என்பதற்காக அல்லாஹு தஆலா கொடுத்தான். உணராது விட்டால், சோதனை என்ற கொடுத்து கொடுத்து உனக்கு நியாமத் ஒன்று உண்டு என்பதை ஒரு மனிதன் உணராது விட்டால், மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இறைவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நியாமத்துக்கள் அளவா கொடுத்து சோதனைகளை அதிகமாக கொடுத்தானே அதை விட்டுருவான், விட்டு விட்டு நியாமத்தை அள்ளி கொடுப்பான். அடுத்த கட்டம் அதுதான். அடுத்த கட்டம் என்ன கிடைக்கும்? நீங்கள் ஒரு பாவம் செஞ்சிருப்பீங்க, இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும், இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தவறு விழுந்திருப்பீர்கள், இன்னொரு தவறு செய்ய வசதி கிடைக்கும். ஏற்கனவே ஒரு தவறுக்கு 1000 போச்சுன்னா இப்போ உங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வட்டி எடுக்க ஒரு 10,000 கிடைச்சி இன்னொரு 20,000 என்ன செய்யும் கிடைக்கும். எல்லா சான்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எல்லா பாவம் இந்த நன்மை செஞ்சுட்டீங்கன்னா அவனுக்கு தான் டெய்லி சோதனை, நம்ம தொழாத நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்ற மாதிரி என்னது ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அல்லாஹ் அதை சொல்றான், அவர்கள் ஃபலம்மா நசூமா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய ரஹ்மத்தை நாம் திறந்து விட்டோம் என்றால. எப்படி சொல்றா? ஃபலம்மா நசூமா துக்கிரு பிஹி, எதை அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதோ அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க, மறந்தவுடன் வானம் பூமியெல்லாம் திறந்து விட்டோன்றான்ல, ரஹ்மத் எல்லா பக்கத்தாலையும் கொட்டும் என்றான்ல. ஏன்? இதுக்கு பிறகு உங்களுக்கு இறைவன் ஞாபகமே வரக்கூடாது, இதுக்கு பிறகு இறைவன் ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது, தண்டனைக்குரிய ஒரு வழிதான் உங்களுக்கு திறக்கணும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா எல்லா நியமத்தையும் திறந்து விடுவான். எந்த அளவுக்கு ஆகும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்ற ஹத்தா அஃபு, எல்லாம் மீறும் என்றால் உங்களுக்கு அந்த நியமத்தை எப்படி ஆகும் தெரியுமா? எதை அனுபவிக்கிறது எதை விடுவது என்பது தெரிகின்ற அளவில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவ்வளவு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற நேரத்தில் அஹஸ்னாஹும் பக்தா, திடீரென பிடிப்போம் என்ற அல்லாஹ் தஆலா எல்லாம் மறந்துடுவீங்க. அந்த நேரத்தில் இறைவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தது மறந்துடும். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள்,
அல் மஅசியா பஅதல் மஅசியா அதாப். ஒரு பாவம் செய்த பின்னால் இன்னொரு பாவம் உங்களுக்கு செய்வதற்கான சந்தர்ப்பமும் சூழலும் கிடைக்கிறது என்றால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம். இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம். காரணம், உங்களுக்கு அல்லாஹ் வசதி செய்கிறான், உங்களுக்கு வாசலை திறக்கிறான். ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களால் நிற்க முடியாத சோதனையும் அதே பாவத்துக்கு திரும்பி போக முடியாத சூழலும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் இறைவன் உங்களுக்கு அருள்முகம் பார்க்கிறான். உங்களுக்கு இறைவன் திரும்பி வருவதற்கான அழைப்பை இறைவன் என்ன செய்கிறான், உங்களுக்கு தருகிறான் என்பது அர்த்தம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன? இறைவன் ஒரு பாவம் செய்த பின்னால் அடுத்த பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறான், கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்கள், சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், நான் ஒரு பாவம் தனிமையில் செய்திருப்பேன், அதனுடைய விளைவை என் வாகனத்தில் நான் காண்பேன், என் மனைவியில் நான் காண்பேன், என் பிள்ளைகளில் நான் காண்பேன், என்னில் நான் காண்பேன். அப்படின்னா என்ன? அந்த நாளில் எனக்கு ஒரு மாற்றம் இருக்கும், என் மனதில் ஒரு நிம்மதி இருக்காது, என் வாகனத்தில் எனக்கு ஒரு திருப்தி இருக்காது, ஏதோ எனக்கு மறைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை என்ன செய்யும், ஏற்படும். நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், என்னை விட்டு என்ன செஞ்சிடாது, விலகிவிடும் அப்படி என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, பாவத்துக்கு பின்னால பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இறைவன் என்னுடைய நன்மைக்காக வேண்டித்தான் என்னை விட்டு வச்சுட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்கிறோம். நம்ம நிறைய நன்மை செஞ்சுக்கிறோம், அதனால இறைவன் என்ன செய்யற, அதில் கழிச்சிட்டீங்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இறைவன் உங்களுக்கு உணர்த்தி சூழலை தந்து தந்து முடியாதது உங்களுக்கு முடியல, அதனால இறைவன் என்ன செய்யறான், உங்களுக்கு அருள்களை என்ன செய்யறான், திறந்து விடுகிறான். எல்லா அருளையும் அனுபவி மூழ்கணும் நீ அதுல. சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அதாவது அவர்களை நாம் அவர்கள் அறியாத வண்ணம் படிப்படியாக படிப்போம். இஸ்தித்ராஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇதா ரஅய்த الرجل فإذا رأيت الله يعطي العبد على معاصيه ما يحب فاعلم أنه استدراج. ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு மேலால் இறைவன் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால், நிறைய அருள் கொடுக்கிறான் என்றால் முடிவெடுங்கள், இறைவன் பிடித்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஇதா ரஅய்தல்லாஹ யுஅதில் அப்த அலா மஆசிஹி ஃபஅலம் அன்னஹு இஸ்தித்ராஜ். பாவம் செய்ய செய்ய அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே போகுது. அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இறைவன் அவனை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பொருளாதாரம் நம்ம மேலதிகமாக போகணும் என்பதற்காக எல்லை மீறுகிறோம். அல்லாஹ் எல்லாம் தந்திருந்து உண்ண வழியை தந்திருந்து. அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படை உண்ண வசதி இல்லாமல் வீதிகளில் பிச்சை எடுக்கக்கூடியவற்றை கேளுங்க, உனக்கு என்ன தேவை, உச்சகட்டமா என்ன தேவை? உண்றதுக்கும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு தேவை, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அதான் பதிலா இருக்கும். எப்படி சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் குப்பை தொட்டிகள்ல இருந்து எடுத்து சாப்பிட்டு கட்டிக்கிறாங்களே, அதை டீசென்ட் இல்லைன்னு நினைச்சு கடைக்காரர்கள் விரட்டுகிறார்களே, அந்த மனிதர்களிடத்துல கேட்டு பாருங்க, உனக்கு எது உச்சகட்ட நியாமத் என்று சொல்லி அவன் என்ன சொல்வான் தெரியுமா? குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ கஃபானி வ ஆவானி, அல்ஹம்துலில்லாஹி அத்அமனி வ ஸகானி வ கஃபானி வ ஆவானி ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முவி. ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிற நேரத்தில் சொன்ன செய்தி. எனக்கு உணவு தந்து, குடிக்க தந்து, இருக்க இடம் தந்து, எனக்கு போதுமான வாழ்க்கை தந்து அல்லாஹுக்கே எல்லா புகழும். உலகத்தில் எத்தனையோ பேர் குடிப்பதற்கு இல்லாமல் உண்பதற்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் இந்த துஆல. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி ஆமினன் ஃபீ சர்பிஹி வ இன்தஹு கூது யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா காலை பொழுதை அடைகிறான், உடலில் ஆரோக்கியம், அதுபோல பாதுகாப்பான சூழல், அன்றைக்கு உண்பதற்கு உணவு, இது கிடைச்சிட்டா ஒரு நாளைக்கு அவனுக்கு முழு உலகமும் கிடைச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவனுக்கு முழு உலகமும் கிடைத்துட்டு மற்ற எல்லாம் இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத், அருள் மேலதிகம். மற்ற எல்லாம் கிடைச்சாலும் எடுத்துக்கலணும், அதெல்லாம் மேலதிகம். ஆனால் எப்பொழுதும் பேராசை உள்ளத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப மூன்றாவது கட்டம் இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னால் திறந்து விடுகிறான். திறந்து விட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மனிதனிடத்தில் முதலாவது எது போகும்னு நினைக்கிறீங்க? மார்க்கம் தான் போகும். முதலாவது ஒத்தனிருந்து பொருளாதாரத்தை இறைவன் திறந்து விட்டால் முதலாவது போவது மார்க்கம், இரண்டாவது வந்து சேர்வது மரணம் பற்றிய பயம். உலகம் போகக்கூடாது, மார்க்கம் போயிடும், உலகம் போகக்கூடாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலகம் பற்றிய மோகம், மரணம் பற்றிய வெறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா பள்ளிவாயில் மதீனா பள்ளிவாயில் தொழுவிக்கிற நேரத்தில் நபித்தோழர்கள் செல்வம் தேவை என்று கேட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? உங்களுக்கு ஒரு காலம் வரும் ரோம பாரசீகத்துடைய சொத்துக்கள் உங்களோட காலுக்கு கீழே கொட்டும் என்று சொன்னார்கள். காலுக்கு கீழ் கொட்டும் அப்படி என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன? அனஹ்னுல் யௌம கைர் அம் ஸாலிகல் யௌம். இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோமா, அன்றைய நாளில் இருப்போமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்துமுல் யௌம கைர். இன்று நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பொருளாதாரம் இருக்கும், நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை விடுத்து போட்டி போட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூ உபைதாவுடைய சொத்துக்களை பங்கிட்டு விட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆல் ஃபக்ர தகாஃபூன் லா அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர் இன்னமா அக்ஷா அலைக்குமுத் துன்யா. உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உலகத்தை தான் நான் பயப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ். நல்ல சொத்து ஒரு நல்ல மனிதனுக்கு நிஅமத்தாகத்தான் அமையும். ஆனால் வருகிற நேரத்தில் எல்லாம் ஒரு முஃமின் அச்சத்தோடே இருப்பான். இது எப்படி என்ற கேள்வியாகுமோ, என்ன மாதிரி இது அமையுமோ என்ற அச்சம் அவனுக்கு இருக்கும். அதில் நிம்மதியாகவும் திருப்தியாக என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான் ஒரு முஃமின். இதுதான் மற்றவனுக்கும், ஒரு முஸ்லிமான ஒரு இஹ்லாஸான பணக்காரனுக்கும் முஸ்லிமற்ற அல்ல ஒரு பாவியான ஒரு பணக்காரனுக்குள்ள வித்தியாசம். ரெண்டு பேர்ல சொத்து இருக்கும், சமமாக கூட இருக்கலாம், அதிகமாக கூட இருக்கலாம். இவனது மனநிலை வேறு, அவனது மனநிலை வேறு என்பதை புரிந்து கொள்ளும். இன்றைக்கு என்ன நடக்கும்? முதலாவது இந்த மாதிரி அல்லாஹு தஆலா திறந்து விட்டான்னு சொன்னால் முதல் நிஅமத் எங்களிடத்திலிருந்து போவது இஸ்லாம் என்கின்ற நிஅமத் தான். முதல் நிஅமத் என்ன போகும்? இஸ்லாம் என்கின்ற நிஅமத். அதுக்கு பின்னால் எங்களோட முழு நம்பிக்கையும் எதுக்கு மாறும் தெரியுமா? நம்ம அடைந்திருக்கக்கூடிய அந்த வசதி, வாய்ப்பு, சொத்து, சுகம், அதில் தான் மாறும். எதெல்லாம் இல்லாமல் இருந்த நேரத்தில் நாம் இறைவனை நம்பி இருப்போம், எதுவுமே இருந்திருக்காது, யாருமே உதவுறதுக்கு வழி இருக்காது, எவனுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அல்லாஹ்வோட உதவி ஒன்று மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில் இருந்திருக்கும். அதனால இறைவன் நிறைய தந்திருப்பான். அதுக்கு பின்னால அந்த நிறையதுல நம்பிக்கை வந்துடும், இறைவன் நம்பிக்கை போயிடும். இந்த நிறையதை விட்டா என் வாழ்க்கை என்ன அப்படின்னு தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றையும் இழந்த பின்னால் அப்துர் ரஹ்மான் அவுஃபிடத்தில் அந்த நபித்தோழர் கேட்டாரே, என்ன கேட்டாரு? உங்களுக்கு வந்து நான் என்ன செய்றேன், சொத்துல பகை தருகிறேன், மனைவியை விவாகரத்து செய்து முடித்து தருகிறேன் எல்லாம் கேட்டாரு. ஒன்றுமே சொல்ல பயப்படக்கூட இல்லை. சிம்பிளா என்ன சொன்னார்? துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டிட்டாங்கடார், அவ்வளவுதான். இது வந்து வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு, ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு. நொந்து கொள்ளக்கூட இல்லை, அவர்களை நொந்து கொள்ளக்கூட இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், எங்களிடமிருந்து எந்த நியமத்தும் போகலாம், எந்த நியமத்தையும் எடுக்கட்டும், எடுத்து விடலாம். தீன் என்ற நியமத் எங்களிடம் இருந்து போனால் அதுக்கு பின்னால இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லா விதமான ஆயுதங்கள், எல்லா விதமான வசதிகள், எல்லா விதமான பலமான ஆட்சி எல்லாம் இருந்துட்டாலும் தோல்வி நிச்சயம், தோல்வி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது மிக முக்கியமான செய்தி. இந்த இடம் மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது இந்த பகுதி இதுதான் ஒரு மனிதனை தூக்க முடியும், இதுதான் ஒரு மனிதன் என்ன செய்யலாம், எழுப்ப முடியும். அன்புள்ள சகோதரர்கள், எங்களுக்கெல்லாம் தெரியும், தாத்தாரிய அந்த முகலாயர்களுடைய யுத்தம் இஸ்லாமிய சமுதாயத்தையே கலங்கடித்த யுத்தம். அதெல்லாம் பக்தாதுல அவர்கள் 5 லட்சம் பேரை கொன்று குவித்து விட்டு போனார்களே, அதுக்கு பின்னால எகிப்துக்குள்ள அணுகிறார்கள். அணுகிற நேரத்தில் மன்னர் குத்ஸ் என்ன செய்யறாரு, தனக்குள்ள அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், அடிமையாக இருந்து விடுதலையாகி இஸ்லாத்துக்கு வந்து சிற்றரசை வச்சுக்கின்றவர். அவரோட ஆலோசனை கேட்கிறாரு. தன்னோடு உள்ள மன்னர்கள்ட்ட அந்த அவதானிகள்கிட்ட, அது போல உள்ள பக்கத்தில் உள்ள அமைச்சர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறாரு. எகிப்துக்குள்ள வரப்போறாரு, நீங்க என்ன முடிவு அப்படின்னு. எல்லா ஏரியாக்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். எல்லாரையும் எரிச்சிட்டாங்க, பெண்களை எல்லாம் கைது செஞ்சு தண்ட பகுதிகளுக்கு கொண்டு போறாங்க. மிகப்பெரிய இழிவு, நம்ம சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்னு பலர் சொன்னார்கள். அப்ப குத்ஸ் சொன்னாரு, நான் சரண்டர் ஆக மாட்டேன், என்னோடு வருகின்றவர்கள் வரட்டும், என்னோடு வருகின்றவர்கள் வரட்டும், என் உயிருக்கு மேலால் தான் எகிப்துக்குள் அவர்கள் நுழைய வேண்டும், என் உயிருக்கு மேலால் தான் நுழையணும். ஆட்சியை துச்சமாக மதிச்சார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கொடுத்த முதல் வெற்றி அது. ஐன் ஜாலூத்தில் அவர்களை சந்திக்கிறார்கள். குத்ஸுக்கு அவர்களுடைய திறமை தெரிந்திருந்தது, அவர்களுடைய நடைமுறை தெரிந்திருந்தது. அதற்கு ஏற்ப யுத்தங்களை என்ன செய்தார், அவர்களுக்கு மத்தியில் அணுகினார். ஐன் ஜாலூத்தில் அவர்களுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் அப்படி பின்வாங்கி ஓடுகிறார்கள். பலஸ்தீனிய நதி அது, பின்வாங்கி ஓடுறாங்க.
அப்ப குத்துஸ் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம உன்சுர் அப்தக குத்துஸ். யா அல்லாஹ், உனது அடிமை குத்துஸுக்கு நீ உதவி செய், இந்த இடத்தில் உன் எதிரிகளுக்கு எதிராக உதவி செய் என்று சொல்லி நம்பி என்ன செய்தாரு? அந்த களத்தில் இறங்கினார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலிருந்து வந்தவர்களை, தாத்தாரிய பிரதேசத்திலிருந்து முகலாய பிரதேசத்திலிருந்து வந்து எல்லா பெரிய வல்லரசுகளும் தோற்கடிக்க முடியாமல் புகாரா பத்தி எறிந்தது. எல்லாம் பத்தி எறிந்து இஸ்லாமிய ஆட்சி தலைமையகம் பத்தி எறிந்தது. எரிந்த பின்னால சாதாரண ஒரு சிற்றரசருடைய சுஜூத் அவர்களை திருப்பி அடிக்க வச்சு கதி கலங்கினார்கள். அன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் வெற்றி பெற ஆரம்பித்தது சகோதரர்களை எந்த அளவுக்கு என்றால், 2 விஷயம் நடந்தது. ஒன்று, அவர்கள் ஒதுங்கினார்கள், பலர் முஸ்லிம்களாகினார்கள். பலர் என்ன செய்தார்கள்? முஸ்லிம்களாகினார்கள். எதனால வந்தது? இஸ்லாமிய ஹிலாபத் சகோதரர். அப்ப எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? இஸ்லாமிய ஹிலாபத் இருந்தால் முஸ்லிம்களுக்கு விடுவு கிடைக்கும் என்று. ஹிலாபத்துடைய தலைமையகத்தில் 5 லட்சம் பேரை போட்டாங்க. எத்தனை பேர்? 5 லட்சம் பேர். அந்த அதாவது தொற்று நோய் பரவியது, மழை பொழிந்தது, தொற்று நோய் பரவியது பக்தாதுல. இஸ்லாமிய ஹிலாபத் இருந்த நேரம் அல்லாஹ் யாருக்கு உதவியை கொடுத்தான்? வெற்றியை கொடுத்தான்? மன்னர் குத்துஸ், சாதாரண ஒரு சிற்றரசர். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை நம்பினார், நான் இழிவடைய தயாராக இல்லை, சரண்டராக தயாராக இல்லை, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகணும், வருகின்றவங்க வாங்கன்றாங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் அவருக்கு பின்னால் என்ன செய்தார்கள்? போனார்கள், போராடினார்கள், மரணித்தார்கள். அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். எகிப்துக்குள்ள வர கிடைக்கவில்லை, அதற்குள்ள நுழைய கிடைக்கவில்லை. ஆனால் பக்தாத் முடிஞ்சு, தலைமையகம் முடிந்தது. அதுக்கு பின்னால் எழுச்சி பெற்றார்கள், அது வேறு அம்சம். ஆனால் இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒருவரிடத்தில் ஆட்சி வந்தாலும் சரி, பெரும் பொருளாதாரங்கள் வந்தாலும் சரி, மிகப்பெரிய விஷயங்கள் கிடைத்தாலும் சரி, தன்னிடத்திலிருந்து தீன் போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கம், அல்லாஹ், ரசூல், அந்த விஷயம் போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாமல் ஒரு காலமும் ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு ஊருக்கோ, ஒரு சமூகத்துக்கோ, ஒரு ஆட்சிக்கோ விடிவு கிடைக்கவே கிடைக்காது. சில வெற்றிகள் கிடைக்கலாம், ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றியாக அது நிலைக்காது. இஸ்லாமிய சமுதாயத்தின் வெற்றியாக அது நிலைக்காது. இந்த சமுதாயம் எழுந்தது தீனால். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒரு காலம் வரும், இதா தபாயஅதும் பில் ஐனா, நீங்கள் ஐனா முறையில் ஒரு வட்டி வியாபாரம் செய்து கொண்டால், வரதீதுமுல் பிஸ்ஸரா வஅഖத்தும் அத்னாபல் பக்கர் வதரக்துமுல் ஜிஹாத் ஸல்லல்லாஹு அலைக்கும் ذுல்லன் லா யன்ஸிஉஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அந்த வியாபாரம் செய்து உங்களுடைய பொருளாதாரமே மாறிச்சு, வியாபார முறை. அதுக்கு பின்னால நீங்கள் மாட்டுடைய வாள்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன? உங்கள் வாழ்க்கை விவசாயம், விவசாயிகளை மட்டும் அது குறிக்கல, விவசாயம் செஞ்சு மக்களை சம்பாதிக்குது. 2, அடுத்ததாக அதாவது ஒரு அதைத்தும் பிஸ்ஸரா, விவசாயத்தில் நீங்க திருப்தி அடைந்து விட்டால், வஅഖத்தும் அத்னாபல் பக்கர் என்று சொன்னால் சாட்டைகளை எடுத்து மக்களை மேய்க்க ஆரம்பித்து விட்டால், விவசாயத்தில் திருப்தி அடைந்து விட்டால், ஜிஹாத விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைக்கும் ذுல், உங்களுக்கு ஒரு அதாவது இழிவு வரும். நீங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி நுழைகின்ற வரைக்கும் அல்லாஹ் எடுக்கவே மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்ஸிஉஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி வரணும், இல்லை என்றால் எடுக்க மாட்டார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மதி உம்மத்துன் மர்ஹூமா அதாபுஹா ஃபித் துன்யா வ ரஹ்மத்துஹா ஃபில் ஆখিরা, என் சமுதாயம் ரஹ்மத்து செய்யப்பட்ட சமுதாயம், என் சமுதாயம் ரஹ்மத்து செய்யப்பட்ட சமுதாயம், அதனுடைய அதாப் இந்த உலகத்தில், அதனுடைய ரஹ்மத்து மறுமையிலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுக்கு மிகவும் விருப்பமான சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம், இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். காரணம், அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இது, அவனுடைய தூதரை நம்பி பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சமுதாயம் இது. இருந்தும் இறைவன் இப்பொழுது சோதனை தந்து கொண்டிருக்கிறான் என்றால் எதற்காக தெரியுமா? மார்க்கத்தின் பக்கம் திரும்புகிறீர்களா என்று பார்க்கத்தான். எனவே மிகப்பெரிய நிஅமத், அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது தீனை உங்களுக்கு நான் நிஅமத்தை பூர்த்தி செய்து விட்டேன், அல்லாஹ் மார்க்கத்தை சொல்றானே, அதுதான் பெரிய நிஅமத். அந்த நிஅமத்தின் பக்கம் நம்ம திரும்புகிறோமா? அந்த ஒரு நாளை தான் இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்தது அன்புள்ள சகோதரர், இன்னொன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்துடைய விடிவுக்காகவும், இந்த சமுதாயத்துடைய தீனுடைய வெற்றிக்காகவும் உலகத்தில் கோடான கோடி பேர் போராடலாம், யாரும் முன்னிலையில் நிற்கலாம். ஆனால் போராடிய எல்லோரையும் அல்லாஹ் வெற்றி பாதையில் தேர்ந்தெடுக்க மாட்டான். வெற்றி வருகிற நேரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் உள்ள இளைஞருடைய கையில் ஒரு கொடி இருக்கும், அவ்வளவுதான், கண்டே இருக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம எல்லாம் சமுதாயத்துக்கு பாடுபடுறோம் என்று வைங்க, உலகமே பாடுபடுகிறது, எல்லாருமே பாடுபடுகிறார்கள் என்று வைங்க, நம்ம நினைக்க கூடாது இவர்கள்ட்ட கையால் தான் வெற்றியும் கிடைக்கும் என்று. இல்லை,
வெற்றி நேரத்தில் இறைவன் யாரை தேர்ந்தெடுப்பான்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு மூலையில் இந்த சமுதாயத்திற்காக இஹ்லாஸாக உழைத்துக் கொண்டிருந்த ஒருவர் அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கலாம், அல்லாஹ் கொண்டு வந்து வைப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? அவரைத்தான் முன்னால கொண்டு வந்து வைப்பான். அல்லாஹு தஆலா தன் வெற்றிக்காக என்று சிலரை என்ன செய்வான்? தேர்வு செய்வான். எத்தனையோ நபித்தோழர்கள் இருக்க, ஜுலைபீப் என்ற நபித்தோழர் எங்களுடைய செய்திக்கு வந்தது என்ன? எத்தனையோ நபித்தோழர் இருக்க, எங்கோ இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு 3 வருடத்தில் இவ்வளவு சமுதாயத்துக்கு வந்தது காரணம் என்ன? எத்தனையோ பேர் இருக்க, ஒய்சல் கர்னி என்ற பேரை இந்த சமுதாயம் பேச காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி நேரத்தில் யாரை தெரிவு செய்வான்னு சொல்ல முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் எந்த நிஅமத்தாக இருந்தாலும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் கணக்கெடுக்காமல் அல்லது நாம் உணராமல் இருக்கக்கூடிய நிஅமத்துக்களை தேடி உணர வேண்டும். நாம் உணராமல் இருப்பதனால் இறைவன் சோதனைகளை தருவான். சோதனைகளின் பொழுது எங்களை அடையாளம் கண்டுகொள்ளணும், எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறுகளின் பொழுது உடனே மீண்டு கொள்ள வேண்டும். 4வது, எங்களுக்கு கூடுதலாக உலகத்தை இறைவன் தந்து கொள்கிறானா, மார்க்கத்தின் பக்கமே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்தில் இறைவன் சோதனை தருவான், மார்க்கமா உலகமா 2-3 சோதனைகளை தருவான். அப்ப எனக்கு மார்க்கம்தான் என்று நிலையுங்கள், உலகமும் மார்க்கமும் சேர்ந்து கிடைக்கும். உலகம்தான் நினைச்சீங்கடா, உலகமும் மார்க்கமும் சேர்ந்து போகும், ரெண்டும் சேர்ந்து போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிஅமத்தை சிறந்த முறையில் புரிந்து, எம் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து, சோதனைகள் இப்பொழுது எம்மை அடையாளம் கண்டு சிறந்த முறையில் இந்த தீனை பாதுகாத்து கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.